தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். ஈரானை என்ன நினைச்சாங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவ்வளவுதான், ஆயத்துல்லா குமேனி அவர்களை தாக்கிட்டோம்னா அதோட முடிஞ்சிரும், போரே இருக்காது, ஒரே நாள்லயே நம்ம அவங்களை என்ன பண்ணிடுவோம், கண்ட்ரோல் பண்ணிடுவோம் நினைச்சாங்க. இததான் பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும். நாங்க ஈரானை அடிச்சாலும் ஒரே தடவையிலே கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு பெரும் தாக்குதலை தான் பண்ணுவோம், ஒரு போர் மாதிரி செய்ய மாட்டோம். அமெரிக்கா எப்பயுமே போர் மாதிரி டெய்லியும் தாக்குறதுக்குலாம் ரெடி ஆக மாட்டாங்க. அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தடவை வருவாங்க, ஒரு அடி அடிச்சு பார்ப்பாங்க, முடியலைன்னா உடனே சமாதானத்தை கூப்பிட்டு பேசிட்டு அதை நிறுத்திடுவாங்க. இப்படிதான் இந்த அமெரிக்காவுடைய டைப் இருந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் கூட பாத்தீங்கன்னா தொடர் போர் செய்வாங்க. ஆனா அமெரிக்கா அதுக்கு லாக்கி பட மாட்டாங்க. அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஈரானை ஒரு தடவை அடிக்கிறோம், கோமேனி அவர்களை என்ன பண்றோம், அசாசினேட் பண்ணிட்டு முடிச்சிடறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. அதை தான் பிளான் பண்ணி செஞ்சாங்க, எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஆயத்துல்லா குமேனி அவர்களும் இறந்துட்டாங்க. ஆனா இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைச்சது நடந்துச்சான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஆயத்துல்லா குமேனி அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடியே சில உத்தரவுகளை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நானே இல்லாட்டினாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தயார் செஞ்சுட்டு தான் மக்களை விட்டுட்டு போயிருக்காங்க. முக்கியமாக பாத்தீங்கன்னா, ஆயத்துல்லா குமேனிக்கு அப்புறம் 4 தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 4 தலைவர்கள்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய இடத்துக்கு அடுத்தடுத்து இப்ப இன்னொருத்தர் வராரு, அவர் இறந்துட்டாருன்னா இன்னொருத்தர் வருவாரு, அவர் இறந்துட்டாருன்னா இன்னொருத்தர் வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்த்த தேர்ந்தெடுத்து போயிருக்காங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அங்க ஈராக்குடைய சதாம் ஹுசைன் மாதிரி ஒரு தடவை பிடிச்சா அதோட முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்க இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணும் போதே அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்போட ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால ஆயத்துல்லா குமேனி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை பண்றதுக்கு இப்ப அங்க ஆள் இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்ப கட்டளை விட்டுட்டு இருக்காங்க. முக்கியமா அலி ரஜானி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்கதான் இப்ப தற்காலிகமா ஆயத்துல்லா குமேனி அவர்களுடைய இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க இப்ப தற்காலிகமா இருக்கிறாங்க. அவங்கதான் கட்டளைகள் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க, இன்னும் வழி நடத்தி கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரா கூட பெர்மனண்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டினா பாத்தீங்கன்னா ஆயத்துல்லா குமேனி அவர்களுடைய 2வது மகன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல பெசக்சியான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு 2வது மகன் வருவாங்கன்னு சொல்லப்பட்டாலும் இப்போதைக்கு தற்காலிகமாக வந்திருக்கக்கூடிய அலி ரஜானி தான் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் ஏற்கனவே பார்த்தா ஆயத்துல்லா குமேனி அவர்களோட ரொம்ப தொடர்புல இருந்தவர். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, பல வருஷமாக நிழலாக இருந்திருக்காரு, சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டியுடைய தலைவராக இருந்திருக்காரு. எல்லா விஷயத்திலையும், போர் சார்ந்த விஷயத்துல அவருதான் கோமேனி அவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அதனால இவரு ஆல்ரெடி கோமேனி அவர்களோடவே ஆட்சி செஞ்சுட்டு கூடவே இருந்தனால இவருக்கு எல்லாமே தெரியும். இப்ப இவரு ஆட்சிக்கு வந்திருக்காரு. என்னதான் கோமேனி அவர்கள் ஆர்டர் கொடுத்தாலும் அதை செயல்படுத்துறது அங்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி தான். அப்படி பார்க்கும்போது கோமேனிக்கு பதில் இவர் இப்ப ஆர்டர் கொடுப்பாங்க, அதை அவங்க செயல்படுத்துவாங்க. எப்படி இப்ராஹிம் ரைசி அவர்கள் இறந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆட்கள் வந்தாங்களோ, அந்த மாதிரி கோமேனி அவர்கள் இறந்தாலும் அடுத்தடுத்த ஆட்கள் கொண்டுதான் இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்க வளமாக இருக்குது அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சுட்டுதான் இப்ப அமெரிக்கா இஸ்ரேலும் நம்ம இதோட முடியும்னு நினைச்சோம், முடியாதா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இப்போது வந்திருக்காங்க. இஸ்ரேல் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஈரான் மேல கடுமையான தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஈரானும் சலிக்காம இந்த 2வது நாள் நேற்று தினம் முழுவதுமே பாத்தீங்கன்னா சலிக்காம தாக்குதலை முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு 3வது நாளாக இருந்து கொண்டிருக்கு. நேத்து 2வது நாளுடைய தாக்குதலுடைய முடிவுல என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ஊடகங்களும் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த ஊடகங்களே சொல்றாங்க, இஸ்ரேலுக்கு நிகராக ஈரான் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத்தனைக்கும் முதல் நாளே கோமேனி அவர்கள் இறந்துட்டாங்க. அறிவிச்சது வேணா 2வது நாள் காலையிலயா இருக்கலாம், ஆனா இறந்த தினமா அவர் முதல் நாளே இறந்துட்டாரு. அப்ப 2வது நாள் ஃபுல்லாவே இஸ்ரேலுக்கு ஈக்குவலா டஃப் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போதே அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எப்படி ஈரானுக்குள்ள ஏன் அந்த வான் தடுப்புகள் எல்லாம் ஒர்க் ஆகல, எப்படி தாக்குதல் நடந்துச்சு இப்படின்லாம் நம்ம பேசுறோமே, அதே மாதிரி இஸ்ரேலுக்குள்ளேயும் வான் தடுப்புகள் எல்லாம் ஒன்னும் ஒர்க் ஆகல. இஸ்ரேலுக்குள்ள 20 மாடி கட்டிடங்கள், 20 மாடினா ஒரு கட்டிடம் கிடையாது, பல மாடி கட்டிடங்கள் கொண்டு 20 பில்டிங் ஒரே இடத்துல தாக்குதல்ல அழிக்கப்பட்டிருக்கு. அந்த தெருவே பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா பார்த்தாவே ஃபுல்லாவே நாசம் அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி அழிக்கப்பட்டு 10 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு இஸ்ரேலே அறிவிக்கிறாங்க. இஸ்ரேலுடைய வாயில உயிரிழப்புகள்லாம் வரவே வராது. உயிரிழப்புகள் அறிவிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அங்க எத்தனை பேர் மறைக்கப்பட்டிருப்பாங்கன்னே தெரியாது. உடனே பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்கிருந்து எந்த டெலிவிஷனும் எந்த ஒரு வீடியோ
இமேஜஸ் வெளியே கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்தா காலம் முழுவதும் நீங்க ஜெயில தான் இருப்பீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்டரை வந்து முந்தானியத்திலிருந்தே செயல்படுத்தி கொண்டு இருக்காங்க. அதனால இஸ்ரேல்ல இருந்து தகவலே வரமாட்டேங்குது. அந்த நிலைமையில தகவல் வராத போது இஸ்ரேலே வேற வழி இல்லாம 10 பேர்த்த சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. முக்கியமான 4 நகரங்கள் ஐஃபா, கலீலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஜெருசலம், 4யுமே வந்து அடிச்சிருக்காங்க. ஜெருசலத்துல வந்து அவங்க ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய பகுதியை வந்து அடிச்சிருக்காங்க. இந்த 4ம் பெரும் பகுதிகள், அவங்களுடைய தொழில்நுட்பம் எல்லாம் வந்து நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகள், அவங்களுக்கு பெரும் வியாபாரத்தை ஈட்டு தரக்கூடிய பகுதிகளை தான் வந்து இஸ்ரேல்ல குறி வச்சு அடிச்சிருக்காங்க. இஸ்ரேல்லயும் வந்து பார்த்தா மக்கள் எல்லாமே வந்து இப்போது பங்கர் கடியில தான் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. சும்மா வந்து ஆரம்பத்துல போர் ஆரம்பிச்ச போது ஈரான் அடிச்சிட்டோம் சந்தோஷப்பட்டிருந்தாலும் இப்போது மக்கள் இஸ்ரேலுக்குள்ளேயும் கஷ்டப்பட்டுட்டு தான் கிடக்குறாங்க. அங்க 4 பெரும் நகரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இழப்புகள், பெரும் பெரும் கட்டிடங்களை அவங்களும் வந்து இழந்துதான் இருக்கிறாங்க. ஆனா தகவலை முழுசா அவங்க வெளியே விடாதனால அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. அதை அப்படியே மறைச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்க பாப்பாங்க. இன்னும் ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அவரை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஃபுல்லா வந்து அமெரிக்காவுடைய தளங்களை அழிச்சிருங்க, அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வருமானம் வரக்கூடிய அந்த கப்பல்கள், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள், கிணறுகள் எல்லாத்தையுமே குறிவைங்கன்ட்டாங்க. மத்திய கிழக்குல எதை வச்சு வந்து அமெரிக்கா ஆட்டம் போட்டு இருந்தாங்கன்னா ஃபுல்லா அந்த எண்ணெய்க்காகத்தான் வந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அத்தனையுமே அழிக்கிறதுக்கு உத்தரவிட்டாங்க. இனி அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறுகள் குறி வைக்கப்பட போது, கப்பல்கள் குறி வைக்கப்பட போது. முக்கியமாக வந்து பார்த்தா கத்தார்ல இருந்த அமெரிக்காவுடைய ரேடார் தொழில்நுட்பத்தை முழுசா அழிச்சிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பல்லாயிரம் கோடிகள் கணக்காக வந்து அதெல்லாம் செலவு பண்ணி வச்சிருந்திருக்காங்க. துல்லியமாக வந்து செயல்பட்டு இருந்துச்சுன்னு நம்பிட்டு இருந்த, இன்னும் தகவலை கொடுத்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த இடங்களாதான் குறி வச்சிருக்காங்க. சும்மா ஒண்ணு சாதாரணமா அமெரிக்கா தளங்கள் எல்லாம் ஒண்ணும் அடிக்கல. அமெரிக்கா தளங்களை அடிக்கிறாங்கன்னாவே அங்க அமெரிக்கர்களும் உயிரிழந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு முதல் முறையாக எப்படி இஸ்ரேல் 10 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி அமெரிக்காவும் எங்களுடைய ராணுவ தளத்துல இருந்து வந்து பார்த்தா ஒரு 7 பேர் இறந்திருக்காங்கன்னு முதல் கட்டமா அறிவிச்சிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராணுவ தளத்திலயும் ஆயிரக்கணக்கான நபர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க என்னமோ 7 பேர் 8 பேருன்னு சொல்லிட்டு சிங்கிள் டிஜிட்ல வந்து சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ராணுவ தளங்கள் முழுவதுமே எரிஞ்சிட்டு இருக்குது. நாம திருப்பி வந்து அவங்களையுமே கேட்கலாம். ஒரு பக்கம் ஈரான் வந்து தாக்குதலை வாங்கினாங்க, இழப்பை தழுவினாங்க, என்னாச்சு வான் தடுப்பு, இஸ்ரேல் வந்து அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே, ரஷ்யாவும் சைனாவும் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் ஆகலையான்னு கேட்டா மறுபக்கம் அமெரிக்க ராணுவ தளங்கள் பற்றி எரியுது. அது ஏதோ ஒரு இடம்லாம் கிடையாது, ராணுவ தளத்துல எப்படி வந்து வான் தடுப்பு சாதனங்கள்லாம் வச்சிருப்பாங்க, அத்தனை வச்சிருந்தும் தான் அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களும் இஸ்ரேலும் பத்தி எரிஞ்சு கொண்டிருக்குது. முக்கியமான இடங்களை குறி வச்சிட்டு இருக்காங்க. எல்லா ராணுவ தளங்களும் இருக்கக்கூடிய பக்கத்தால பகுதியில பொதுமக்களும் பாதிக்கப்படுறதுனால யாரெல்லாம் உயிருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவங்கள கிளம்பி போங்கன்னு இன்னைக்கு ஈரான் அறிவிச்சிட்டாங்க. கத்தார் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பஹ்ரைனு, யுஏஇ, இன்னும் சவுதிக்கும் வந்து வெளுத்துதான் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமா ஓமான் மேலையும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈராக்லயும் தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லா பக்கம் மத்திய கிழக்குல இன்னி வந்து அமெரிக்கா இருக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவை எடுத்து வச்சுட்டுதான் ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் வந்து இறப்பையே வந்து தழுவி இருக்காருன்னு சொல்லணும். பெருசா வந்து பங்கருக்குள்ள எல்லாம் போயெல்லாம் ஒளியில இந்த தடவை அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இல்லத்திலேயே அவர் பணியிலேயே இருந்து இறந்து போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து இறந்திருக்காரு. அதனால எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு தான் போயிருப்பாரு. அவருடைய கடைசி உத்தரவை இப்ப IRGC ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இனி அமெரிக்காவை மத்திய கிழக்குல இருந்தே நாங்க தொடர்ச்சி எறியணும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய நோக்கமா இருக்குது. அதை நோக்கிதான் தாக்குதலும் போய்கொண்டிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இஸ்ரேல் மேல கண்மூடித்தனமான தாக்குதல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரூல்ஸே இல்ல. அமெரிக்காவுடைய ராணுவ தளத்தை மட்டும்தான் வந்து மத்திய கிழக்குல தாக்குறாங்க. ஆனா இஸ்ரேலுக்குள்ள நம்ம எங்க வேணா அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து இன்னும் முக்கியமான அப்டேட்டுகள்லாம் இருக்குது. தொடர்ச்சியாக பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து மெம்பர்ஷிப் இருக்கு. இந்த ரமலான் மாதத்துல ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.